உலக சந்தையில் மசகு எண்ணெயின் விலை பாரிய அளவில் அதிகரித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன. இதன்படி ஒரு பீப்பாய் மசகு எண்ணெயின் விலை $1000 தாண்டியுள்ளது. பிரெண்டட் மசகு எண்ணெயின் விலை 18% அதிகரித்து பீப்பாய் ஒன்றின் விலை $108.68 பதிவாகியிருந்தது. அதேபோல WTI ரக மசகு எண்ணெயின் விலை சுமார் 20% அதிகரித்து பீப்பாய் ஒன்றின் விலை $108 உயர்ந்துள்ளது. ஈரான் மீதான இராணுவ நடவடிக்கைகள் மற்றும் பிராந்தியத்தில் நிலவும் போர் சூழல் காரணமாக எரிபொருள் விலையின் இத்தகைய சடுதியான மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக பொருளாதார நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இதேவேளை நேற்று நள்ளிரவு முதல் அமலாகும் வரும் வகையில் எரிபொருளின் விலைகளின் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. அதன்படி ஓட்டோ டீசல் $22 அதிகரிக்கப்பட்டு $303 விற்பனை செய்யப்படுகிறது. அத்துடன் லங்கா சூப்பர் டீசல் $24 அதிகரிக்கப்பட்டு $355 விற்பனை செய்யப்பட்டுள்ளது. அதே நேரம் ஒக்டேன் 92 ரக பெட்ரோல் $24 அதிகரிக்கப்பட்டு $317 விற்பனை செய்யப்படவுள்ளது. ஒக்டேன் 95 ரக பெட்ரோல் $25 அதிகரிக்கப்பட்டு $365 விற்பனை செய்யப்படவுள்ளது. மண்ணெண்ணெய் $13 அதிகரிக்கப்பட்டு $195 விற்பனை செய்யப்படவுள்ளது. இதேவேளை ஹோமோஸ் நீரிணை ஊடாக விநியோகித்த தடைகளும் உலக சந்தையில் மசகு எண்ணெய் விலை அதிகரித்துள்ள போதிலும் இலங்கையின் எரிபொருள் விலையானது 2024 ஆண்டில் ஆரம்ப பகுதியுடன் ஒப்பிடுகையில் தற்போது குறைவான மட்டத்திலேயே காணப்படுவதாக பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர தெரிவித்துள்ளார். எரிபொருள் விலை திருத்தம் குறித்து வெளியிட்டுள்ள அறிக்கையில் உலக சந்தையில் ஒரு பீப்பாய் மசகு எண்ணெய்க்கு $85 இருந்த போது இலங்கையின் 1 லிட்டர் 92 ரக பெட்ரோல் $371 விற்கப்பட்டது. டீசல் $363 மண்ணெண்ணெய் $262 விற்பனை செய்யப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். தற்போது உலகளாவிய மோதல்கள் மற்றும் புவிசார் அரசியல் பதற்றங்கள் காரணமாக மசகு எண்ணெயின் விலை $1000 தாண்டியுள்ளதாக தெரிவித்துள்ளார். உலகளாவிய எரிசக்தி விநியோக பாதைகளில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் மற்றும் சவாலான சூழல்களுக்கு மத்தியிலும் உள்நாட்டில் எரிபொருள் விலையை 2024 ஆரம்பித்ததிலிருந்து அதைவிட குறைந்த விலையில் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை டீசல் விலை உயர்த்தப்பட்ட போதிலும் பேருந்து கட்டணம் திருத்தம் மேற்கொள்ளப்பட மாட்டாது என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. நேற்று நள்ளிரவு முதல் டீசல் விலை உயர்ந்துள்ள போதிலும் அது பேருந்து கட்டண திருத்தத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தாது என அதன் பணிப்பாளர் நாயகம் கலாநிதி நிலான் மிராண்டோ தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக தற்போதைய கட்டணங்களாகவே அவ்வாறே நடைமுறையில் இருக்கும் என்றும் கலாநிதி நிலான் மிராண்டோ தெரிவித்துள்ளார். நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் 1 லிட்டர் டீசல் $22 1 லிட்டர் லங்கா சூப்பர் டீசல் $24 அதிகரிக்க இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் நடவடிக்கை எடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை எரிபொருள் விலை அதிகரிப்பினை தொடர்ந்து பாடசாலை மாணவர்களின் போக்குவரத்து சேவையில் ஈடுபடும் வாகனங்களின் கட்டணங்களை இன்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் 5% அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அகில இலங்கை பாடசாலை மாணவர் போக்குவரத்து சங்கத்தின் தலைவர் லலித் சந்திரஸ்ரீ பெர்னாண்டோ இதற்கு முன்னர் பல முறைகள் எரிபொருள் விலை மாற்றம் ஏற்பட்ட போதிலும் நாட்டின் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு போக்குவரத்து கட்டணங்களில் மாற்றம் செய்யவில்லை என குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் இம்முறை டீசலின் விலை $22 அதிகரிக்கப்பட்டுள்ளதனால் போக்குவரத்து கட்டணத்தை அதிகரிக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். ஏனைய சங்கங்களுடன் கலந்தாலோசித்த பின்னர் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அவர் ஊடகங்களுக்கு கூறினார். அதன்படி குறித்த கட்டண திருத்தம் இன்று முதல் அமலுக்கு வருவதாக லலித் சந்திரஸ்ரீ பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். இதேவேளை இந்த அரசாங்கம் எரிபொருள் விலையை திருத்தியதன் மூலம் மீண்டும் ஒரு வாய்ப்பினை பயன்படுத்திக் கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. முன்னதாக இன்னும் ஒரு மாதத்தில் எரிபொருள் விலைகளில் மாற்றம் வராது என அரசாங்கம் அறிவித்திருந்தது. இவ்வாறானதொரு சூழ்நிலையில் முதலாவது கிலோமீட்டரின் விலையை மறுபரிசீலனை செய்து $110 மாற்றி அமைத்து தருமாறு முச்சக்கர வண்டி தொழிற்சங்கங்கள் கோரிக்கை விடுத்துள்ளன. எரிபொருளின் அதிகரிப்பின் பின்னர் இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னரே இவர்கள் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளனர். மேற்கு மாகாண வீதி போக்குவரத்து ஆணையகம் மற்றும் தேசிய போக்குவரத்து ஆணையகத்திடம் குறித்த கோரிக்கையை முச்சக்கர வண்டியின் தொழிற்சங்கங்கள் முன்வைத்துள்ளன. மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.